தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேந்திரிய வித்யாலயாவில் ஒரு தமிழ் ஆசிரியர் கூட கிடையாது டேட்டா ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போதைக்கு என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு? ஆல் ஓவர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆயிரக்கணக்கான கேள்வி இருக்கு. இந்த ஆயிரக்கணக்கான கேள்வியில எத்தனை மாணவர்கள் தமிழ் படிக்கிறாங்க, எத்தனை மாணவர்கள் சவுத் இந்தியன் கேள்வியில 3 லாங்குவேஜ் பாலிசி ஃபாலோ பண்றீங்களா இல்லையா? சிம்பிள் கேள்வியில 3 லாங்குவேஜ் தான் ஃபாலோ பண்றோம். தமிழ்நாட்டுல தமிழ் மாணவர்கள் போய் சேர்ந்தாங்க அப்படின்னா அவங்க தமிழ் சொல்லிக் கொடுக்க ஆளே கிடையாது. இதான் கேள்வி. தமிழ்நாட்டுல கேள்வி தான் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் வந்து தமிழ் தான். கல்விக் கொள்கையில ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் தாய்மொழி தமிழ்நாட்டில் உள்ள கேள்வியில ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் தமிழ். 53 டிரான்ஸ்கிரிப்ட் டீச்சர்ஸ் நியமிக்க முடியற கவர்மெண்டால ஏன் தமிழ் டீச்சர் அப்பாயிண்ட் பண்ண முடியல? லோக்கல் லாங்குவேஜ்லயே ஒரு டீச்சரே இல்லாத பட்சத்துல லோக்கல் இங்க ஒரு டிமாண்ட் எனக்கு 80% சொல்லி மீதி 15% மாணவர்கள் தமிழ் மாணவர்கள் இருக்காங்க. அவங்க தமிழ் படிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. கவர்மெண்ட் ஸ்கூல்லயும் 52 லட்சம் மாணவர்கள் அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து வாலண்டியரா சூஸ் பண்ணி அதுக்கு தான் கையெழுத்து வேட்டை நடத்துறோம் தலைவா. நீங்க எப்படி வேலிடேட் பண்றோம் அப்படின்னா இப்ப ஆட்சியில இருக்க திமுக இரட்டை மொழிக்கு 2 லாங்குவேஜ் பாலிசி தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஓட்டு போட்டவங்களா 2 லாங்குவேஜ் அதனாலதான் திமுக ஓட்டு போட்டோம். என்ன அப்புறம் 2 லைன் ஃபார்ம்ல சப்போர்ட் பண்றாரு? சப்போர்ட் பண்ணக்கூடாதுல்ல. பெற்றோர்கள் இஷ்டம். நான் தமிழ்நாடு முழுவதும் கருத்து கணிப்பு நடத்துவேன். 52 லட்சம் பெற்றோர்கள்ட்ட கருத்து கணிப்பு நடத்துவேன். சரிண்ணா அண்ணா எனக்கு 2 கிளாஸ் டீ பேக் அண்ணா. 7 மாடி அண்ணா. 7 மாடி அண்ணா. 2 கிளாஸ் டீ பேக் அண்ணா. 2 கிளாஸ் ಟೀ ಬೇಕು. 7 ಮಾಡಿ ಅಣ್ಣ. 2 ಗ್ಲಾಸ್ ಟೀ ಬೇಕು. ಒಂದು ಬಜ್ಜಿ ಬೇಕು. ಒಂದು ಮೊಸರನ್ನ ಬೇಕು ಮಾಡಿ ಅಣ್ಣ. मेरे को 2 ग्लास टी चाहिए. थोड़ा सा कम शुगर चाहिए ಮಾಡಿ ಅಣ್ಣ. ಏನು போடுங்க. சாப்பிடணும்னே பார்டரை தானா சாப்பிடணும் தலைவா. போர்ட படிக்கணும் தலைவா. போர்ட படிச்சு பஸ் அண்ணா மேல போடுங்க. போடுங்கன்னு சொல்றேன். நாங்க சேலஞ்ச் போடுங்க. போடுங்க. ரியல் டைம் போடுங்க. உட்கார்ந்து 1 மணி நேரம் கழிச்சு வீட்டுல போய் போடுவீங்களா? எத்தனை மொழி கடிச்சா மரியாதை. நான் தாய்மொழி தமிழ்ல விட்டு கொடுக்க மாட்டேன். உயிர் அது. நான் இன்னொரு மொழியை கத்துக்கிட்டா ஏன் எடுக்கிறீங்க? ஒரு நிமிஷம். இப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தெளிவுபடுத்திட்டோம். மும்மொழி கொள்கைனா ஹிந்தி திருப்பிலையும் ஒத்துக்கிறீங்களா? ஒரு பாயிண்ட் போவோம். அப்ப கேள்வி கேளுங்க. அப்ப இந்த பாயிண்ட் பேசுவோம். இதை பேசிட்டு அடுத்து போவோம். மும்மொழி கொள்கைனா ஹிந்தி திருப்பிலையும் ஒத்துக்கிற வரைக்கும் பிரஸ் மீட் நடத்திக்கிட்டே இருப்போம். சொல்லுங்க. சென்னை தாண்டி அந்த அதர் ஊர்ல பாத்தீங்கன்னா வேலூர் விழுப்புரத்துல பாத்தீங்கன்னா எல்லா சிபிஎஸ்இ ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா 3rd லாங்குவேஜ் ஹிந்தி மட்டும் தான் கத்துக்கிறாங்க. ஏன்னா அங்க வேற ரிசோர்ஸே இல்ல. பர்சன்டே கிடையாது. கன்னடம் மலையாளம் கத்து கொடுக்க ஆள் கிடையாது. ஹிந்தி மட்டும் தான் ஆள் இருக்காங்க. எதுக்குமே ஆள் கிடையாது. 3rd லாங்குவேஜ் ஹிந்தியை தவிர ஒரு ஆளே கிடையாது. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஃபோர்ஸ்ட் டு டேக் ஹிந்தி. வேற வழியே இல்ல. அதுக்கு என்ன சொல்றீங்க? இப்ப நீங்க மும்மொழி சரி நான் அன்பில் மகேஷ் பொய்யா முடியாத சொல்றேன். ஐயா தமிழ்நாட்டில் இத்தனை பேர் பிஎட் படிச்சுட்டு தமிழ் ஆசிரியர்கள் பணிக்கு தயாரா இருக்கிறாங்க. நாமளே ஒரு 5 ஸ்கூல் ஆரம்பிப்போம். சொல்றது is there any scientific evidence to show that 3 language policy படிச்சவங்களோட cognitive power increase ஆகுது? yes 100%. தனியா பிரஸ் மீட் நாளானிக்கு வைப்போம். நான் உடனே சொல்றேன் சார். இப்ப உங்களுக்கு NEP இம்ப்ளிமென்ட் பண்ணனால வந்து உத்தரப்பிரதேஷ்ல பீகார்ல அசாம் 3த்துலயுமே பிஜேபி ரோட் ஸ்டேட்ஸ்ல ஐ ஹேவ் டேட்டா. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா யூபில 7.84 lakhs டிராப் அவுட்ஸ் இருக்கு. பீகார்ல பாத்தீங்க அப்படின்னா டேட்டா எங்க இருந்து வந்துச்சு? எந்த ரெக்கார்டு? எந்த ரெக்கார்டு? 7.84 lakhs டிராப்புக்கும் NEPக்கு என்ன சம்பந்தம்? ஒரு நிமிஷம். யூபில ஆல்ரெடி ஹிந்தி படிக்கிறான். எப்படி டிராப் அவுட் ஆயிடுச்சு சொல்லுங்க. பீகார்ல பாத்தீங்க அப்படின்னா 51.6% கண்டினியூ பண்ணாங்க. வெறும் 40.3 செகண்டரி எஜுகேஷன் கண்டினியூ பண்றாங்க. அசாம்ல பாத்தீங்க அப்படின்னா 24.68 lakhs டிராப் அவுட். இதெல்லாம் என்ன? தமிழ்நாட்டுல ஒரு நிமிஷம் கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோ 51% இருந்து 49% 2% டிராப் அவுட் ஆயிருக்கு. இது ஒரு நிமிஷம். உங்க லாஜிக் ஏன் பொய்ன்னு சொல்றேன். 2% டிராப் அவுட்டிங் ஆயிருக்கு. நமக்கு ஆயிருக்கும் 2% டிராப் அவுட் ஆயிருக்கும் ஜிஆர்ல. அப்படி இருக்கும் பொழுது நான் 3வது மொழி அமல்படுத்தவே இல்லையே. ஏன் டிராப் ஆச்சு? ஏன் டிராப் ஆச்சு? அண்ணே வரி குதிரை கழுத யானை 3ஐயும் முடிச்சு போட்டு இது பூனைன்னு சொல்லாதீங்க. நான் சொல்றது காஸ் அண்ட் எஃபெக்ட் இருக்கணும். என்னன்னா 3 மொழி கொள்கை படிச்சவங்க இங்க தான் வேலைக்கு வராங்க. 2 மொழி கொள்கை படிச்ச ஸ்டேட்ல எங்க வர்றாங்க? அவன்லாம் 3 மொழி படிக்கல. 1 மொழியை படிச்சுங்க வர்றான். அவங்க ஒரு பீகார் போய் பாத்தீங்களா 3 மொழி படிச்சது? அவனுக்கு தெரிஞ்சது இந்து மொழி மட்டும். எங்க பீகார்ல 3 மொழி இருக்கு? ஒரு ஆர்கியூமெண்ட்ங்கிறது மக்கள் சிரிக்கிற மாதிரி இருக்க கூடாது. ஒரு நிமிஷம். குஜராத்லயே 3 மொழி படிச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வரான்னு சொன்னீங்க. நீங்க குஜராத் போய் பாத்தீங்க 3 மொழி படிச்சதே? என்ன பேசுறீங்க? சரி தமிழ்நாட்டில இருந்து 2 மொழி படிச்சாலும் அமெரிக்காக்கு போனாங்க தப்புன்னு சொல்லாமா? 3 மொழி படிச்சாலும் அமெரிக்கா இந்தியா தமிழ்நாட்டில இருப்பாங்க சொல்லாமா? அந்த மாதிரி தான் உங்க லாஜிக்.
நான் சொல்ற லாஜிக் எப்படி அபத்தமா இருக்கோ அதே லாஜிக் தான் நீங்க சொல்றீங்க, அதே லாஜிக் திருப்பி நான் சொல்றேன். சார் 1986 ராஜீவ் காந்தி NEP கொண்டு வந்தாரு, அவர் தான் வந்து நவோதயா ஸ்கூலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கல, நவோதயா ஸ்கூல்ஸ் வேணாட்டாங்க. நவோதயா ஸ்கூல்ஸ்க்கான ஃபண்டை மட்டும்தான் ராஜீவ் காந்தி கட் பண்ணாரே தவிர மற்ற எந்த ஒரு ஃபண்டையும் கட் பண்ணல. அண்ணா இப்ப ஃபர்ஸ்ட் செகண்ட் கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். ஒரு நிமிஷம் சமகிரக சிக்ஷா வர்றதுக்கு முன்னாடி புதிய கல்விக் கொள்கைனா ஹிந்தி திணிப்பு இல்லை நீங்க ஒத்துக்கிறீங்களா? அப்பதான் செகண்ட் பாயிண்ட் வருவேன். நான் ஹிந்தி திணிப்பு இல்லை ஹிந்தி திணிப்பு இல்லைங்கிறது நான் ஒத்துக்கலாமா? டிபேட்டபிள் சரி பண்ணணும். மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஜேர்னலிஸ்டும் என்னைக்கு ஒரு ஆளும் என்ன இல்லன்னு மக்கள்கிட்ட போய் பேசக்கூடாது. நீங்க ஹிந்தி திணிப்பு இல்லைன்னு ஒத்துக்கிறீங்களா? டிபேட்டபிள் என்ன சொல்லுங்க, எங்க ஹிந்தி திணிப்பு சொல்லுங்க. எத்தனை வந்து தெலுங்கு டீச்சர்ஸ் இருக்காங்க, எத்தனை மலையாளம் டீச்சர்ஸ் இருக்காங்க, எத்தனை போஸ்ட் டீச்சர்ஸ் இருக்காங்க, எத்தனை பிரெஞ்சு டீச்சர்ஸ் இருக்காங்க? நான் கேட்பது சிம்பிள் கேள்வி. புதிய கல்விக் கொள்கையில ஹிந்தி திணிப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கறத கேள்வி. ஒரு நிமிஷம் தலைவா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், நல்லா புரிஞ்சுக்க. நாம் இன்னைக்கு பேசிக் கொண்டிருப்பது கேந்திரிய வித்யாலயால உங்களுக்கு 3வது மொழி தமிழ் மொழி கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா டிரான்ஸ்பரபிள் ஜாப்ல இருக்கு. டிரான்ஸ்பரபிள் ஜாப்ல நீங்க பேசுற மாதிரி பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லாருமே ஹிந்தி பேசுற மட்டும் தான் டிரான்ஸ்பரபிள் ஜாப்ல இருக்க மாதிரி, தமிழ்நாட்டில் இருக்க யாருமே டிரான்ஸ்பர் ஜாப்ல இல்லாத மாதிரி பேசுறீங்க. இதெல்லாம் என்ன கேட்கறேன், இங்க தமிழ் ஹிந்தி எப்படி 100 வாத்தியார் 100 டீச்சர்ஸ் இருக்காங்க, அதே மாதிரி இங்க இருந்து வெளில போறவங்களுக்காக ஒரு தமிழ் தெரியல. நீங்க ஏத்துக்கிட்டீங்க மும்மொழி கொள்கை என்றால் ஹிந்தி திணிப்பு அப்படிலாம் டிபேட் பண்ணுங்க, அப்படிலாம் பண்ணுங்க. அடுத்த கேள்வி கேளுங்க, அடுத்த கேள்வி கேளுங்க. ஹிந்தி திணிப்பு இல்லைன்னு பேக் டோர் இப்ப அண்ணன் சொல்லிக்கிறேன், நீங்க ஃப்ரண்ட் டோர்ல வரல, நீங்க பேக் டோர்ல வர்றீங்க, அதை பத்தி பேசுவோம். அந்த பேக் டோர்ல எப்படி வரும்? ஒரு நிமிஷம், பேக் டோர்ல எப்படி வரும்? பேக் டோர்ல எப்படி வரும்? எக்ஸப்ட் தி ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுன்னு 1965 இருந்து நாம தான் சொல்றோம். மொழி ஏத்துக்கல, ஒரு நிமிஷம், ஏத்துக்கலைங்கிறது 2வது. 65 இருந்து 2019 வரை இந்தியாவிலே மும்மொழி கொள்கை தான் கடைபிடிக்கப்பட்டது. யூபிஎல் இருந்தாங்க, எங்கேயாச்சும் இதை பத்தி சவுண்ட் கொடுத்தாங்களா? எங்கேயா சவுண்ட் கொடுத்தாங்க? வர ஆரம்பிச்சிருச்சு, வந்துடும். இதுல நீங்க சொல்லுங்க, கேவியில படிக்கக்கூடிய ஒரு குழந்தை டிரான்ஸ்பரபிள் ஜாப்ல வரக்கூடிய ஒரு குழந்தைக்கு எங்க நாம அநியாயம் பண்ணணும் தான் நான் கேட்கிறேன். எங்க அநியாயம் கேவியில 3 லாங்குவேஜ் ஃபார்ம்ல இருக்கு பாஸ். எக்ஸம்ப்ட் யாரு சொன்னீங்க பாஸ்? இருக்கு. எக்ஸம்ப்ட் யாரு சொன்னா? எக்ஸம்ப்ட் சொல்லவே அதுலயே 3 லாங்குவேஜ் ஃபார்முலா இருக்கு. கேவியில டிரான்ஸ்பரபிள் ஜாப்ல இருக்கவங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் சொல்லி கொடுக்க மத்திய அரசு நீங்க ரெடி 3வது மொழியா தமிழ்ல வைங்க. நைட் வரைக்கும் நீங்க சொன்ன கருத்துப்படி 1 to 5 அத்தனை சப்ஜெக்ட் தமிழ்ல நடத்தணும். அதுக்கான ரிசோர்ஸ் தமிழ்நாட்டில் இருக்குதா? அண்ணா ஒரு நிமிஷம், என்னன்னா பேசுறீங்க? அண்ணா ஒரு நிமிஷம், கேவியில ஜெர்மன் வரைக்கும் போயிட்டாங்க, 3rd லாங்குவேஜ் ஜெர்மன் இருக்கு, தமிழ் இருக்குன்னு அந்த அக்கா கேவியில டீச்சரா இருக்கிற அக்கா. இப்ப நான் சொன்னா கூட அடுத்து நீங்க என்ன கேள்வி கேட்பீங்க? அண்ணா நீங்க கேவியில வேலை பாக்குறீங்க, ஒருவேளை கேவியில தமிழ் இருக்குன்னு சொன்னா அடுத்த என்ன கேள்வி கேட்பாங்க? நீங்க கேவியில வேலை பாக்குற ஐடி கார்டு கம்மன்னு ஒத்துக்கிறேன். கேவியில வேலை பாக்குற அக்கா வந்து நான் கேவியில தாங்க வேலை பாக்குறேன், தமிழும் படிக்கலாம் ஜெர்மனும் படிக்கலாம், தனியா சர்டிபிகேட் கொடுக்கறாங்க. அது லாங்குவேஜ் சப்ஜெக்ட். In case of normal private CBSE school, if NEP is implemented in case in Tamil Nadu அப்படிங்கிற பட்சத்துல students from 1 to 5 will learn every language in Tamil. ஒத்துக்கிறீங்களா? Yes. இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார் NEP. அதுக்கு தான் பாஸ் 2030ன்னு சொல்றோம். NEP எடுத்து படிக்கணும், படிக்காம பிரஸ் மீட்டுக்கு வந்தா எப்படி? என்ன NEP படிச்சீங்களா இல்லையா? இம்ப்ளிமெண்டேஷன் இயர் எந்த இயர்? இம்ப்ளிமெண்டேஷன் இயர் எந்த இயர்? எல்லாம் இம்ப்ளிமெண்டேஷன் இயரா? 2030க்குள்ள நீங்க ட்ரெயின் பண்ண மாட்டீங்களா? 2030ல ஃபுல் NEP ஃபேஸ் வைஸ் இம்ப்ளிமெண்ட் ஆயிட்டு வருது. 2030ல ஃபுல் இம்ப்ளிமெண்டேஷன் ஆகும்போது கிளாஸ் 1 தமிழ் லாங்குவேஜ் வந்துரும். 5 வருஷம் இருக்கு, தயார் பண்ண மாட்டீங்களா? சரி, நீங்க வந்து இத்தனை நாளா சரி நாங்க தமிழ் மொழியில கத்து கொடுக்கறோம், அப்ப தமிழ் பாட சொல்லி கொடுக்கற ஆசிரியர் கூட தயார் பண்ணலையா? இந்த ஏசர் 2024 சர்வேல யூபி பீகார் தமிழ்நாட்டோட மேல இருக்கு. இல்ல நீங்க ப்ரூஃப் பண்ணுங்க. நீங்க ஏசர் ரிப்போர்ட் எல்லாத்துக்கும் கோட் பண்றீங்க இல்லையா? ஏசர் ரிப்போர்ட்டோட சாம்பிள் சர்வே நம்பர் வந்து தமிழ்நாட்டுல வெறும் 28,000. தமிழ்நாட்டுல படிக்கிற மாணவர்கள் 1,10,00,000. நீங்க உங்க டிவில எலெக்ஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போட்டு 1000 பேரை சாம்பிள் சர்வே வச்சுக்கிட்டு இவன் ஜெயிப்பா அவன் தோப்பான்னு போடுறீங்க. 28,000 ஒரு நிமிஷம், 28,000 நல்ல சாம்பிள் இல்லைன்னு சொன்னா
யாராச்சும் உங்களை என்னை காரி துப்புவாங்க. 28,000 அருமையான சாம்பிள். ஏன் தப்பான சாம்பிள்? 0.25 விடுங்க. அந்த ஸ்கூல்ல நான் தர்மபுரி ஏசர்ங்கிறது நல்லா புரிஞ்சுக்கங்க. தமிழ்நாட்டுல எல்லா ஆண்டும் எல்லா மாவட்டத்திலும் எடுக்க மாட்டாங்க. ரொட்டேஷன்ல 3-4 மாவட்டம் எடுத்துட்டே இருப்பாங்க. தர்மபுரியில் எடுக்கிறாங்கன்னா ஃபுல் ஸ்கூல் எடுப்பாங்க. ஃபுல் ஸ்கூல் அடுத்த வருஷம் ரொட்டேஷன்ல இந்த வருஷம் எடுத்த மாவட்டத்தை விட்டு அடுத்த மாவட்டத்துக்கு போவாங்க. சோ ஏசர் ரிப்போர்ட் இந்தியா முழுவதுமே நீங்க மட்டும்தான் இந்தியால ஃபர்ஸ்ட் டைம் அப்ஜெக்ட் பண்ணிருக்கீங்க. இந்தியால ஒரு நிமிஷம் ஏசர் ரிப்போர்ட்டை நடத்துறது தெரியுமா? தமிழ்நாட்டை சார்ந்த என்ஜிஓ கமிஷன் பண்ணது மத்திய அரசு, நடத்துறது இங்க இருக்கக்கூடிய கல்வித்துறையை சார்ந்த என்ஜிஓ தான் லோக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்னர். அப்ப அவங்கள பொய்யர்களா? அவங்கள பிஜேபி கட்சியை சார்ந்தவங்களா? என்ன அக்செப்ட்? இங்க நடத்துறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்விக்காக இருக்கக்கூடிய என்ஜிஓ, அவங்க தான் ஏசருடைய இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்னர். அவங்க தான் ஸ்கூலுக்கு போறாங்க, அவங்க தான் டெஸ்ட் கண்டக்ட் பண்றாங்க, தமிழ்நாட்டை சார்ந்தவங்க. அதுல என்ன தப்பு? இப்படி சொன்னா அப்படி சொல்றீங்க, அப்படி சொன்னா இப்படி சொல்றீங்க. ஆனா இப்ப ரெண்டாவது விஷயம் நம்ம வந்துட்டோம். இப்ப நம்ம செகண்ட் எதிரானது இல்லை. ஒரு நிமிஷம் எஜுகேஷனுக்கு பல ஃபண்ட் வருது. அதுல ஒரு ஃபண்ட் சமகிரக சிக்ஷா. எஜுகேஷனுக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்ன சொல்லட்டும், சமகிரக சிக்ஷா மட்டும்தான் ஒரே ஃபண்டா? ஐசிடி கொடுக்கிறோம், எல்லாத்துக்கும் கொடுக்கிறோம். எஜுகேஷனுக்கு எத்தனையோ ஃபண்ட் தனித்தனி ஹெட்ல வருது. நீங்கள் நானும் பேசுறது சமகிரக சிக்ஷா. அதனால கலப்பக்கூடாது. ஒரு நிமிஷம் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சொல்லாதீங்க. எஜுகேஷன் அண்ணா ஒரு நிமிஷம் கேள்வி கரெக்டா ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க? எஜுகேஷனுக்கு வர ஃபண்ட் நிப்பாட்டு. எஜுகேஷனுக்கு வர 1008 ஃபண்ட்ல எதையும் நிப்பாட்டல. அந்தந்த ஃபண்ட் அந்த இதுல வருது. ஒரே ஒரு ஃபண்ட் எஸ்எஸ்ஏ. அந்த எஸ்எஸ்ஏ பொறுத்த வரைக்கும் பிஎம் ஸ்ரீ பள்ளியிலிருந்து எல்லாமே நியூ எஜுகேஷன் பாலிசியோட லிங்க் ஆயிருக்கு. எல்லாமே லிங்க் ஆயிருக்கு. பிஎம் ஸ்ரீ பள்ளி எனக்கு வேண்டும்னு தலைமைச் செயலாளர் 2024 எது கையெழுத்து போட்டு அனுப்பினார். இப்ப தலைமைச் செயலாளர் முதலமைச்சர் அனுமதி இல்லாம கடிதம் எழுதினாரா? முதலமைச்சர் அனுமதி பெற்று கடிதம் எழுதினாரா? என்ன இவ்வளவு பேசுறீங்க? எயின்ஸ்டைன் மாதிரி பேசுறீங்க இவ்வளவு. சொல்லுங்க, அவர் தலைமைச் செயலாளர் முதலமைச்சர் அனுமதி இல்லாம கடிதம் எழுதினாரா? முதலமைச்சருடைய அனுமதியோடு கடிதம் எழுதினாரா? அண்ணன் we are keen to implement. எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல ஐயோ ஆர்வமாக இருக்கின்றேன் நான் இம்ப்ளிமெண்ட் பண்றேன் தான் எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல. எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் அத கமிட்டிங்கிற வார்த்தை இல்லவே இல்ல. படிப்போமா? எடுத்து படிப்போமா? கமிட்டிங்கிற வார்த்தை இருக்கா? சீஃப் செக்ரட்டரி எழுதுனதுல கமிட்டி இருக்கா? சீஃப் செக்ரட்டரி எழுதுனதுல கமிட்டி இருக்கா? சீஃப் செக்ரட்டரி எழுதுனதுல கமிட்டி இல்லை. 4 லைன் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கார். நாங்க பிஎம் ஸ்ரீ பள்ளிய தமிழ்நாட்டுல இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஆர்வமா இருக்கும். அதோட நிக்கல, 2024-25 இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். அதுல சொன்னாரா? இல்ல NEP நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோமான்னு கமிட்டி போட்டு ஆராய்வோம் சொன்னாரா? பிஎம் ஸ்ரீக்கு கமிட்டி போட்டு ஆராய்வோம் சொன்னாரா? எங்க சொன்னாரு? இம்ப்ளிமெண்ட் பண்றோம்னு ஓபன் அண்ட் ஷட் கேஸ். இதுல பாருங்க இங்க பாருங்க, இங்க பாருங்க, நல்லா பாருங்க அண்ணா. அண்ணே இங்க பாருங்க, அண்ணன் சொன்னதுக்கான பதில். சீஃப் செக்ரட்டரி என்ன கடிதம் எழுதியிருக்காருன்னா, படிங்க அங்கதான் படிங்க, படிங்க. அந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்க. படிங்க அண்ணா ஒரு நிமிஷம். நாங்க பிஎம் ஸ்ரீ இம்ப்ளிமெண்ட் பண்ற கமிட்டி போடுவோம் சொல்ல. நாங்க ஏற்கனவே கமிட்டி எல்லாம் போட்டு ஒத்துக்கிட்டேன்னு தான் சொல்றாங்க. அண்ணே கமிட்டி போட்டு ஒத்துக்கிட்டேன்னு சொல்றாங்க. கமிட்டி போட்டு பாருங்க, எங்க வார்த்தை பாருங்க. நல்லா படிங்க, நீங்க படிங்க, நல்லா படிங்க, ஆங்கிலத்துல நல்லா படிங்க. என்ன இருக்கு? State level committee at the school education has been constituted. Based on the recommendation of committee, MOU will be signed. Based on the recommendation தான் நாங்க கண்டிப்பா போறோம்ல. Based on the recommendation தான். Based on the recommendation தான் கமிட்டி போட்டுட்டோம். கமிட்டி பிஎம் ஸ்ரீ கொண்டு வரணுமா வேண்டாமான்னு அவர் சொல்லவே இல்லை. கமிட்டி போட்டு பிஎம் ஸ்ரீ வர்றதுக்கு ஒத்துக்கிட்டோம். MOUக்கு மட்டும்தான் அவர் சொல்றாரு. பிஎம் ஸ்ரீ வர்றதை அவர் ஏத்துக்கிட்டு தான் கடிதம் எழுதியிருக்கார். A committee has been constituted. அப்ப நாங்க ஏத்துக்கிட்டோம். பிஎம் ஸ்ரீ எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அதுக்கு மட்டும்தான் அந்த கமிட்டில இருந்து எடுக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. பிஎம் ஸ்ரீ கொண்டு வர்றதுக்கான கமிட்டின்னு சொல்லல. பிஎம் ஸ்ரீயை ஏத்துக்கிட்டோம்.
எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு எம்ஓயுக்கு தான் அவர் சொல்றாரு. MOU தான் சார் சொல்றோம். MOU டைப் பண்ணலாம். பிஎம்சி ஏத்துக்கிட்டார்ல, பிஎம்சி ஏத்துக்கிட்டாரு, தெளிவா ஏத்துக்கிட்டாரு. என்ன தெளிவா இருக்கு. எனக்கு யார் ட்விஸ்ட் பண்ணல, எனக்கு தெரிஞ்ச ஆங்கிலத்துல அவர் பிஎம்சி ஏத்துக்கிட்டாரு. பணமும் கேட்டிருக்கேன் சார், அதே சொல்லுங்க. அந்த பணம் கேட்டே சொல்லுங்க. கேட்டது பழசுக்கு. நீங்க முன்னாடி பணம் கேட்டே சொல்லுங்க. பணம் கேட்டே சொல்லுங்க. அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டாச்சுரி ரைட் சார். அதை கொடுக்க மாட்டோம் சொல்றீங்க சார். நீங்க தமிழ்நாட்டுல இருந்து டெஸ்ட் வாங்குறீங்க, டெஸ்ட்லாம் வாங்குறீங்க, வரியெல்லாம் போகுது. இல்லண்ணே, பார்டர்ல எல்லாம் வேலை பாக்குறாங்கண்ணே. பார்டர்ல இருக்கிறவங்க தமிழ்நாட்டை ப்ரொடெக்ட் பண்றாங்கண்ணே. பார்டர்ல இருக்கக்கூடிய சோல்ஜர் தமிழ்நாடு, யூபி, ஹரியானா. இந்த புல்லட் பாகிஸ்தான் கார சொல்றான், டேய் தமிழ்நாடு இப்படி சைடுல வா, டேய் ஹரியானா இப்படி போ, டேய் குஜராத் நீ அந்த பக்கம் ஓடு, அப்படிலாம் சொல்லியல, அப்படிலாம் சொல்லியல. மக்களுக்கு எது நல்லதுன்னு ஒரு நிமிஷம், நாங்க கொள்கை முடிவா கொண்டு வந்துட்டோம். ஒரு நிமிஷம், மத்திய அரசு கொள்கை முடிவா கொண்டு வந்துட்டோம். மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு தேவையான எஜுகேஷன் ஃபண்டை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுல ஒரே ஒரு காம்பனன்ட் மட்டும்தான் சமகிரக சிக்ஷா. தயவு செஞ்சு தமிழ்நாட்டுக்கு வர்ற மொத்த நிதி யாரும் பிளாக் பண்ணல, தமிழ்நாட்டுக்கு வர்ற நிதி வருது. சமகிரக சிக்ஷா காம்பனன்ட்ங்கிற தனி காம்பனன்ட் 10-11 இருக்கக்கூடியது மட்டும்தான் மத்திய அரசு சொல்லியிருக்காங்க, கையெழுத்து போடணும். அதுல எந்த தவறும் இருப்பதாக நான் பார்க்கிறேன். 2018 ஒட்டுக்கப்பட்ட SSCன்றது அங்க வந்து கண்டினியூ ஆகுது. PMC 2023 வரைக்கும் ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணி நீங்க இது பண்ணாதான் அது முன்னாடிக்கு கொடுக்க முடியும்ன்றது என்ன நியாயம் சார்? முன்னாடி எல்லாம் சொல்லவே இல்லை. எங்க முன்னாடி சொன்னோம்? 2018 வரை நிக்கீங்க சார். சர்வ சிக்ஷா அண்ணே, சர்வ சிக்ஷா அபியான் வந்து அனைவருக்குமான கல்வி தான். இன்னைக்கு சமகிரக சிக்ஷாவா நம்ம பேசுறோம் இல்லையானே? எங்கேயும் சொல்ல 2018 தமிழ்நாட்டுக்கு கொடுத்த பணம் நிறுத்திட்டாங்க நீங்க சொல்றீங்களா? அதான் சொல்லிடுறேன். என்ன சொல்றாங்க? 2018 7 வருஷம் எலெக்ஷன் முடிந்து ஆட்சி வந்து 2019 5 வருஷம் ஆட்சியை முடிச்சு 2025 மறுபடியும் ஜெயிச்சிருக்கோம். 2018 ஃபண்ட் கொடுக்காம யாராச்சும் அரசு இருப்பாங்களா? என்ன சொல்றாரு? அந்த 5 இயர்ஸ் ஃபண்ட் தான். என்ன 5 இயர்ஸ்? 18 கொடுத்தாச்சு, 19 கொடுத்தாச்சு. இது கிளியர்லி மென்ஷன் ஆயிருக்கு. 24-25 நீங்க சொல்ற அமௌண்ட் வந்து 24-25 சொல்ற அமௌண்ட். SSA படத்தை 2018-19 எங்க நாங்க பிளாக் பண்ணோம்? அந்த ஸ்கீம் வந்து 5 இயர்ஸ் முன்னாடியே போட்டாங்க. என்னன்னா கடைசி கேள்வியா? சரி, இவங்க ரெண்டே தவிர பூசா அரசு கேட்டா கடைசி கேள்வி போலாம். பாவனா பூசா அரசு கேள்வி சார், எனக்கு ஒரு விஷயம் இருக்கு சார். இல்லநகர் கேவி வந்து PMC மாத்தியாரு. இல்லநகர் கேவிங்கிறது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்கூல் சார். பெஸ்ட் ஸ்கூல் தான் PMC ஸ்கூலா மாத்திட்டீங்க. இதே தமிழ்நாடு கேவி ரிசல்ட் மோசமான. ஆனா இல்லந்தடி கல்வி பெஸ்ட் ஸ்கூல்னு யார் சொன்னாங்க உங்களுக்கு? சார் ரிசல்ட் எல்லாம் கொடுக்குறாங்க சார். ஒரு நிமிஷம் யார் சொன்னாங்க? ஒரு நிமிஷம் யார் சொன்னாங்க? ஒரு நிமிஷம் யார் சொன்னாங்க பெஸ்ட் ஸ்கூல்? அண்ணே நல்லா புரிஞ்சுக்க அண்ணா, PMCங்கிறது 16,000 பள்ளிக்கூடம். அதுல முழுவதுமாக மத்திய அரசு ஃபண்ட் பண்ணி அதுல தேவையான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணி அதுல முழுவதுமாக தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வர்றதுதான் PMC பள்ளிக்கூடம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தை எடுத்து போர்டை கழட்டிட்டு PMC யாரும் மாட்டலனே. அதற்கான எல்லா நிதியும் மத்திய அரசு தான் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டினுடைய எந்த பள்ளிக்கூடத்தை எடுத்து PMC போர்டு வைக்கல. இதை வேணா தமிழ்நாடு அரசையே தெளிவுபடுத்த சொல்லுங்க. 16,000 பள்ளிக்கூடத்துக்கும் மத்திய அரசு தான் பணம் கொடுக்குது, மாநில அரசு பணம் கிடையாது. அடுத்து ஆனா டிக்ளேர் பண்ண வேண்டியது ஸ்டேட் கவர்மெண்ட், பணம் கொடுக்க வேண்டியது நாங்க. அதுக்கு தான் இந்த லெட்டரை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். PMC ஏத்துக்கிறோம், எந்த ஸ்கூல் எப்படி பண்றதுக்காக கமிட்டி போட்டிருக்கோம் அப்படிங்கறத எங்க இடத்துக்கு வரக்கூடிய ஆர்குமெண்ட். PMC ஏத்துக்கிட்டாங்க, எப்படி போடணும் அங்கதான் கமிட்டி இருக்கு. PMC ஏத்துக்கிற கமிட்டி போட்டிருக்காங்களா? அது இல்ல, அதே ஆர்குமெண்ட் தான். பண்ணட்டும், நல்ல சந்தோஷம் தான், நல்லா பண்ணட்டும். ஆனா அதெல்லாம் தயவு தட்சணை மில்லி நடவடிக்கை எடுப்பேன். அதெல்லாம் பயப்பட அல்ல, யாரும் உட்கார்ல பிஜேபியில. தயவு தட்சணை மில்லி மறுபடியும் நெக்ஸ்ட் கார்ட்டூன் போட சொல்லுங்க, மறுபடியும் மத்திய அரசு பிளாக் பண்ணும். இது செக்ரட்டரி அவருடைய பவர்ஸை யூஸ் பண்ணி அவர் பிளாக் பண்ணிருக்காரு. மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்கு. என் பிரதமர் வந்து அமெரிக்கால இருக்காரு, அமெரிக்கால இருந்து பிளேன் ரிட்டர்னே ஆகல. பிரதமர் கையில விலங்கு போட்டு வச்சுட்டு ட்ரம்ப் அப்படியே உட்கார்ந்து கேலி பண்ற மாதிரி இருக்கும். இந்த முதலமைச்சர் அவங்க ஏதாச்சும் சொன்னாவே 4 மணிக்கு காலையில வந்து அரெஸ்ட் பண்ற முதலமைச்சர் பிஜேபி தொண்டனை இவரு சொல்றாரு கருத்து சுதந்திரத்தை பத்தி. ஆனா பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா கைட்லைன்ல என் லெட்டர்ல தெளிவா இருக்கு. நீங்க போடுற கார்ட்டூன்னால ஒரு நாட்டினுடைய வெளியுறவுத்துறை கொள்கை பாதிக்கும் அப்படின்னா கூட தட் இஸ் ஆல்சோ an offense. PCI பொறுத்தவரை கைட்லைன் அவங்க எஃப்ஐஆர் போட முடியாது. மத்திய அரசுக்கு முழுமையா அதிகாரம் இருக்கு, அதை பயன்படுத்தி இருக்காங்க. நம்முடைய முதலமைச்சர் கைவிலங்கு போட்டு பக்கத்தில் ஒரு டாஸ்மாக் கடையை போட்டு உட்கார வைக்கிறேன், அதை நீங்க ஏத்துக்குவீங்களா? நான் முதலமைச்சர் கைவிலங்கு போட்டு விட்டுறேன், என் கார்ட்டூன்ல பக்கத்துல டாஸ்மாக் கடையை ஒன்று நிறுத்திடுறேன், ஓபன் பண்ணி வச்சிடறேன், அதை என் முகநூல்ல போடுறேன். உடனே முதலமைச்சர் தம்மா தும்மான்னு குதிப்பாரா இல்லையா? அப்ப அவருக்கு ஒரு நியாயம், பிரதமருக்கு ஒரு நியாயமா?
ஆனால் நான் கடிதம் எழுதியது யோசிச்சால் இத்தனை பிரஸ் இருக்கிறீங்க, இத்தனை பேரை கிரிட்டிசைஸ் பண்றீங்க, யாரை பத்தி எழுதலையே. தவறு செய்திருக்கின்றார்கள், சுட்டிக்காட்ட வேண்டியது எங்களுடைய கடமை. பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எழுதியிருக்கின்றோம். நாளை நடந்தால் மறுபடியும் நடவடிக்கை எடுப்போம். அதில் எந்த மாற்று கருத்து இல்லைங்க.